வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 2. வடக்கே செல்லும் பாட்டையை வெயிலிலிருந்து காப்பாற்றிய இராணுவ வரிசை போன்ற புளிய மரங்களின் நிழலில் முத்துக்குமரன் விரைவாக நடந்தான். காற்றின் மென்மையோ சாலை விளிம்பு வரை தொட்டுக் கொண்டிருந்த வயல்களின் பச்சை அசைவுகளோ, ஆங்காங்கே அவன் வழியில் குறுக்கிட்ட ஈர நெல் படுகைகளோ, வேலி உயரத்தில் இரட்டையாக அம்பு போல பறந்து செல்லும் செந்தலை வல்லூறுகளின் உச்சத்வனி கீச்சிட்ட கூப்பிடல்களோ அவனை கவரவில்லை. மக்கித்துரை! அவன் பெயரை ஒரு முறை ஏஜென்ட் சொல்லும்போது கேட்டுக்கொண்டு விட்டான். இனி மறக்க மாட்டான். பெயரை மறந்தாலும் முகத்தை மறக்க மாட்டான். 1000 வெள்ளைக்காரர்கள் மத்தியில் அந்த பச்சை கண்களையும் கோடு போட்ட உதடுகளையும் நீட்டமான மூக்கையும் சத்தியமாக அடையாளம் கண்டு கொண்டு விடுவான். நெஞ்சில் பழுக்க காய்ச்சி சூடு போட்டிருந்த அந்த வடிவத்தை எப்படி மறக்க முடியும்? தண்ணி. அப்பா இறப்பதற்கு முன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. 3/4 பாகம் வெட்டப்பட்ட கழுத்து. ரத்தம் பொங்க பொங்க அங்கங்களில் மிச்சமிருந்த உயிர் துடித்து வடிந்தது. அரைமனதாக கிராமத்து ஜனங்கள் வெள்ளைக்காரர்களை துரத்த அவர்கள் வானத்தில் சுட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே புறப்பட்டனர். கைவண்டிகள் நிறைய காட்டுப்பன்றிகள். கடைசியில் அகப்பட்ட ஒரு வேலைக்காரனை கிராமத்தார் கைக்கோடரியால் பிளந்தனர். பூரா விளக்கின்றி சுற்றுப்பட்ட பெண்களின் இயந்திர ஒப்பாரி. முத்துவின் மனத்தில் பழிவாங்கலின் தாகச் சிவப்பு. அதோ வித்தைக்காரர்கள் சொன்னபடி வந்துவிட்டார்கள். ஆலமர நிழலில் தற்போதைக்கு இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். வண்டிகள் கூண்டு கூண்டாக சாய்ந்திருக்க, எருதுகள் அசை போட்டு நின்று கொண்டிருந்தன. கற்களின் இடையில் உற்சாக பானை பொங்கிக் கொண்டிருந்தது. வித்தைக்காரர்கள் பழகி கொண்டிருந்தார்கள். ஆலம் விழுதில் ஒருத்தன் குரங்கேறினான். இன்னொருவன் ஏணியை நிற்க வைத்து யாரும் பிடித்து கொள்ளாமலே சரசரவென்று ஏறினான். சின்ன குழந்தை அந்தரடித்தது. மற்றொருவன் மற்றொரு குழந்தையை வயிற்றில் துணி சுற்றி கம்பின் உயரத்தில் நிறுத்த பிரயத்தனித்துக் கொண்டிருந்தான். மத்தளம் தும் தும் என்று சாதகம் செய்து கொண்டிருந்தது. முத்து அவர்களை நெருங்கினான். தாத்தா, நான் வந்துட்டேன். யாரது? அந்த கிழவன் கண்களுக்கு நிழல் தந்து பார்த்தான். நான் தான் முத்துக்குமரன் தாத்தா. ஆலப்பாக்கம் கிராமத்தில் சந்திச்சேனே, அம்மன் திருவிழாவில் தடங்கல் ஆயிருச்சே, ஞாபகம் இல்லை? ஓ, நீயா? வாப்பா வா. சொன்னாப்ல வந்துட்டியே. பட்டணம் போகணும்னு சொன்னல்ல? ஆமா, உங்க கூட வரேன். எதுக்குப்பா? நானும் உங்க கூட வெள்ளைக்காரனுக்கு வித்தை காட்டத்தான் வரேன் தாத்தா. உனக்கு என்ன வித்தை தெரியும்? சிலம்பம் ஆடுவேன். காட்டட்டுமா? இப்ப வேண்டாம், விருந்தாளி வந்திருக்க. முதல்ல சொனையில போய் கை கால் கழுவிட்டு வா. வந்து எங்க கூட கஞ்சி குடி, அப்புறம் ஆடலாம். இன்னைக்கு மதராஸ்பட்டினம் போயிடுவோம்ல? தாராளமா, பொழுது சாயறதுக்குள்ள போயிடுவோம். அவன் அங்கிருந்து அருகே இருக்கும் சுனைக்கு சென்று அதன் விளிம்பில் உட்கார்ந்து காலை நீட்டி ஆழம் பார்த்து இறங்கி முழங்கால் தண்ணீரில் தன்மேல் நீரை வாரி இறைத்து கொண்டான். லேசாக பாட்டு சப்தம் கேட்டது. மானத்தில மீன் இருக்க, மதுரையில நான் இருக்க, சேலத்தில நீ இருக்க, சேருவது எக்காலம். சப்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான். மரத்தடியில் நீட்டமான சீலை திரை கட்டியிருந்தது. மரத்துக்கு பின்பக்கம் வளையல் சப்தம் கேட்டது. இவன் வருகையை காய்ந்த இலைகளின் சரக் சரக் அறிவித்துவிட, யாரா இருந்தாலும் இங்கே வர வேண்டாம், குளிச்சிட்டு இருக்க.
குளிச்சிட்டு இருக்கேன் என்ற குரல் கேட்டது. அந்த குரலை முத்துக்குமரன் இன்னும் மறக்கவில்லை. பூஞ்சோலை. நான் தான் முத்துக்குமரன் வந்திருக்கேன். முத்துக்குமரனா? அது யாரு? மரத்தின் பின்னிலிருந்து ஒரு வட்ட முகம் எட்டி பார்த்தது. உடனே அடையாளம் கண்டுகொண்டு, அட நம்ம ஆலப்பாக்க சிலம்பக்காரரு, நல்லா இருக்கீங்களா? முகம் மறைந்தது. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே. சில முகத்தை மறக்க மாட்டன். தாயத்து வாங்காம ஏமாத்தினவர் தானே நீங்க என்றது மரம். சரிதான், அதையும் மறக்கலையா? கொஞ்சம் இருங்க, சேலை கட்டிட்டு வந்துடுறேன். அந்த சீலைத்திரை மெதுவாக பற்றி இழுக்கப்பட அதை சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு கணம் ஜாக்கிரதை குறைவினால் சற்றே தெரிந்து மறைந்தாள். எதுக்காக வந்திருக்கீங்களா? நானும் உங்க கூட பட்டணம் வரேன். அப்படியா? இப்போது மரத்தின் பின்னால் இருந்து முழுதும் வெளிப்பட்டாள். குளித்த ஈரம் இன்னும் நெற்றி அருகில் இருந்தது. மார்பை இறுக்கி சீலையை சுற்றி இருந்தது அவன் கவனத்தை கவர்ந்தது. அப்புறம் சௌக்கியமா இருக்கீங்களா? பெண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க கல்யாணமே ஆவலியே. அப்படியா? சரிதான். உனக்கு? ஆயிரம். தை மாசம் வரப்போகுதில்ல, அப்பாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. யாரை கட்டிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்திலேயே எத்தனையோ பேர் கேட்குறாங்க, ஒன்றும் மனசுல பதியலை. அதை விடுங்க, நீங்க எங்க கூட எதுக்கு வரீங்க? வித்தை காட்டுறதுக்கு தான். சிலம்பாட்டம் வெள்ளைக்காரன் பார்க்க. தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. பூஞ்சோலை, நீ என்ன வித்தைகள்லாம் செய்வ? நானா? நான் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லைங்க. மத்தளம் அடிப்பேன், கொஞ்சம் ஆடுவேன், குறி சொல்லுவேன். வித்தை முடிஞ்சதும் தவறாம காசு கேட்கறதுக்கு மட்டும் நான் தான் போவேன். பல்ல காட்டிக்கிட்டே போடுவாங்க என்று சிரித்தாள். நிச்சயம் போடுவாங்க. எப்படி சொல்றீங்க? உன்னை பார்த்தா சொத்தையே கொடுத்துடலாமே. அப்போ நீங்களும் அந்த மாதிரி தானா? ஐய, இல்லை பூஞ்சோலை, நல்லா அளவா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். நிறைய கேட்டாச்சு, புதுசா ஏதாவது சொல்லுங்க. கைகளில் நிறைய சங்கு வளையல்கள் அணிந்திருந்தாள். நீண்ட கழுத்தில் ஒரே ஒரு கருப்பு மாலை. குதித்து குதித்து நடந்தாள். வண்ணத்து பூச்சியை துரத்தினாள். புளியம்பழத்தை கல்லடித்து வீழ்த்தி அவனிடம் எரிந்து, சாப்பிடுங்க, இனிப்பா இருக்கும் என்றாள். அவள் எம்பி குதிக்கும் போது சலங்கை பேசியது. முழங்காலுக்கு மேல் பளபளப்பு சற்றே தெரிந்தது. கிராமத்து பெண்கள் போல இல்லை இந்த நாடோடி. எல்லோருடனும் பழகுகிறாள், சிரித்து பேசுகிறாள், தினம் தினம் சதிராடுகிறாள், ஆண்கள் முன் காசு கேட்கிறாள், சிரிப்பிலேயே தன்னை சுற்றிலும் வலை வீசுகிறாள். இவளை கட்டிக்கொள்ளப் போகிறவன் அதிர்ஷ்டக்காரன். எங்க போயிட்ட பூவு, இந்நேரமா என்று ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்தான். நான் எங்க வேணா போவேன், கேட்க நீ யாரு? என்னை கட்டிக்கிட்டு இருக்கியா? கட்டிக்கத்தானே போறேன். ஆ, சாந்து பூசின திண்ணையில சாய்ந்திருக்கிற அத்தானே. கூட்டுங்க, பெருக்குங்க, கொட்டாணி சாணியை அள்ளுங்க என்று சொல்லி மணியோசை போல் சிரித்தாள். வந்தவன் கேட்டான், எப்ப பார்த்தாலும் உனக்கு கேலிதானா பூவு? ஆமா, இந்த ஆள் யாரு? புதுசா இருக்கு. இவரு ஆளப்பாக்கத்துக்காரரு, எனக்கு பரிசம் போட வந்திருக்காரு. பேரு? உன் பேரை முதல்ல சொல்லு. சொல்லுவாரு. என் பேரு ராக்கன். இவர் பேரு மூக்கன் என்று சிரிப்பு சரமாக ஓடினாள். ராக்கன் ஒரு முறை முத்துவை விரோதமாக பார்த்தான். அதெல்லாம் பரிசம் கிரிசம் இல்லை, என் பேரு முத்துக்குமரன். உங்க கூட சேர்ந்துக்கிட்டு வித்தையாடலாம்னு வந்திருக்கேன். ஓ, நீதான் அந்த ஆளு? சிலம்பம் தாத்தா சொன்னாரு. நான் தான். அந்த பொண்ணு என்னத்தான் கட்டிக்க போகுது தெரியுமில்ல. அப்படியா? சிலம்பாட்டம் ஆடினா பத்தாது, வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது.
உன் சிலம்பாட்டத்தை யாரு பார்க்க போறாங்க? ஒருத்தன் பார்த்தா போதும் எனக்கு. பூஞ்சோலை திரும்பி வந்தாள். என்னையா அந்த ஆளோட வெட்டியா பேசிக்கிட்டு போய் 4 கரணம் போடுவியா? பாருங்க ஆளை பார்க்கும். நம்ம ராக்கன் நல்லா கரணம் போடுவாரு. என்ன ஒரு தடவை முழங்கால்ல வச்சு ஒரு எத்தி எத்தி குட்டி கரணம் போடுறதுக்கு சொல்லி தந்தாரு. சின்ன பிள்ளையில தான் நான் முழங்கால்ல ஏறினேன், குதிச்சேன். இவருக்கு சிரிக்க ஆரம்பித்தாள். இடுப்பு, மேலும் சிரிப்பு, பின் முதுகு, கழுத்து எல்லாம் சுலுக்கிக்கிச்சு. செக்கில் போய் தனியாக ஆட்டி விளக்கெண்ணெய் வாங்கி வந்தோம். இப்போது பூஞ்சோலை கீழே உட்கார்ந்து கொண்டு சிரித்தாள். ஏய் எழுந்துரு, எப்ப பார்த்தாலும் இதுக்கு விவஸ்தை கெட்ட சிரிப்பு தாங்க. முத்துவுக்கு முதல் தடவையாக தன் குறிக்கோளை மறந்த உற்சாகம் ஏற்பட்டது. பூஞ்சோலை திடீரென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு, பாத்தியா சொல்ல மறந்துட்டான், தாத்தா உங்களை கூழ் குடிக்க அழைச்சிட்டு வந்துட சொன்னாங்க. அவளுடன் அவள் கன்றுக்குட்டி துள்ளல் நடையையும் அதற்கேற்ப குலுங்கும் அங்கங்களையும் பார்த்து கொண்டே நடந்தான். இந்தாயா குடி, கேவருக்கு பிடிக்கும்ல, நீ கொடுத்தா எதுவும் நல்லா இருக்கும். இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்கிறதா இருந்தா நான் இந்நேரம் கல்யாணம் கட்டி 2 புள்ள எடுத்திருப்பேன். ஏய் இங்க வாடி, வெக்கப்படாத. நாடோடி கும்பல்ல இருந்துட்டு கோஷா பொண்ணு கணக்கா வெக்கப்படுது பாருங்க. இதுதான் என் தங்கச்சி. அந்த பெண்ணுக்கு 13 வயசு இருக்கும். பூஞ்சோலையின் மறுபிரதியாக இருந்தாள். அவளை விட சற்று நிறம் உயர்த்தியாக, ஆனால் அதிகம் வெட்க கன்னியாக. என்ன பேரு? ஏய் பேர் சொல்லு. சிவகாமி என்றாள் சன்னமாக. பூவுக்கு நேர் எதிர். நாங்க கூட அவ வயசுல அப்படித்தான் இருந்தான். சிவகாமி வித்தையை பார்க்கணும் நீங்க. உடம்பா இல்ல பந்தா தெரியாது. கேழ்வரகு கஞ்சியை பசியார குடித்தான். எல்லோரும் வட்டமாக சூழ்ந்திருக்க சிலம்பம் கொஞ்சம் ஆடி காட்டினான். பூஞ்சோலை பார்க்கிறாள் என்ற ஞாபகத்தில் அவன் சுழற்சிகளில் மெருகும் ஆணவமும் இருந்தன. ஒரு முறை 2 கைகளையும் விட்டுவிட்டு கம்பை முதுகில் சுற்றி வாங்கினான். பூஞ்சோலை கைத்தட்டி, தாத்தோ நான் இவரைத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன் என்றாள். தினப்படி பேரை மாத்திக்கிட்டே இரு. நீ இருக்கிறவங்களை எல்லாம் கரகாட வைக்கிறது போராதுன்னு இந்த ஆளை வேற சேர்த்துக்கிறியா? வித்தைக்காரர்களுடன் முத்துக்குமரன் சென்னையை அடைந்தபோது சூரியன் சாயத் தொடங்கிவிட்டான். 3 வண்டிகள் நிறைந்து அவர்கள் ஆடி ஆடிக்கொண்டு செல்ல முத்துக்குமரனுக்கு மறுபடி பழைய ஞாபகங்கள் வந்தன. மதராஸ் பட்டணம், தூரத்தில் ஜார்ஜ் கோட்டையின் மேல் காற்றில் அசைந்து கொண்டிருந்த வெள்ளைக்காரன் கொடி, பச்சை புல்வெளிகளில் துரிதமாக ஓடிக்கொண்டிருந்த குதிரைகளின் மேல் தொப்பி அணிந்தவர்கள் வெண்பந்தை தள்ளி தள்ளி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிந்தாதிரிப்பேட்டையின் நெருக்கமான தெருக்களில் நெசவு தொழிலாளர்களின் சாயப்பானைகளும் கலிக்கா துணி மூட்டைகளும் நெசவு தறிகளும் தெரிந்தன. எத்தனை ஜனங்கள்! தமிழும் தெலுங்கும் விரவிய சத்தம். சிறுவர்களின் குறுக்கே ஓட்டம். ஹை ஹோ என்று ஆடி ஆடி வந்த பல்லக்கில் ஒரே ஒரு வெள்ளைக்காரன் குழந்தை. கூடவே ஓடும் சேவகர்கள். பூதக்கண்ணாடி மூலம் வைரங்களை பார்வையிட்டு கொண்டிருந்த செப்பு நிற அரமணையர்கள். இந்த வினோத நகரத்தில் மக்கித்துரை எங்கே இருக்கிறான்? மெல்ல மெல்ல அவர்கள் தொடர் நகரத்தின் சந்தடியை விட்டு விலகி மைதானத்தை நெருங்கிய போது வானத்தில் அவசர நட்சத்திரங்கள் தோன்றிவிட்டன. வண்டிகள் நிறுத்தப்பட்டன. இறங்கையா, ராத்திரி இங்கதான் தங்க போறோம். முத்துக்குமரன் மெதுவாக இறங்கி நின்று சோம்பல் முறித்து சுற்றுமுற்றும் பார்த்தான். நகரத்தின் சரவிளக்குகள் கீழ்வானத்திற்கு நகை போட்டிருந்தன. கடற்காற்று வீச தூரத்தில் கோட்டை தெரிந்தது.
வெள்ளைக்காரங்கள்லாம் எங்க தங்கியிருப்பாங்க தாத்தா? அதோ பாரு, கோட்டைக்கு தெற்கால வெள்ளப்பட்டணம்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க போக முடியுமா? முடியாது. சீட் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. நீங்க எப்படி போவீங்க நாளைக்கு? நாங்க வேலியோரம் வரைக்கும் தான் போவோம். துரைமாருங்க அந்த பக்கத்துல இருந்து பார்ப்பாங்க. எல்லோரும் வருவாங்கல்ல? வருவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஓய்வில்ல. முத்துக்குமரன் தன் மூட்டையிலிருந்து அரிவாளை எடுத்து வெட்ட வெளியில் உட்கார்ந்து ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து தீட்டத் துவங்கினான். இத்துடன் 2வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 3வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.